ஆதரவு உண்டு என்பதை நீங்கள் அனைவரும் நிரூபித்திருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய நன்றி. கலை இரவு என்ற பெயரில் கொலை இரவுகள் நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இது உண்மையிலேயே ஒரு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாட திருவாளர்கள் முருகானந்தம் மற்றும் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இதன் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த பொங்கு தமிழ் மன்றத்தின் செயலாளர் திரு தமிழ்நாடன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்கினிய குவைத் தமிழ் உறவுகளுக்கு பொங்கு தமிழ் மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழரின் தொன்மைமிகு பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விதமான இச்சீர்மிகு கலையிரவு என்ற மாபெரும் கலை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பொங்கு தமிழ் மன்றம் பெருமை கொள்கிறது. உலகின் மூத்த குடியாம் தமிழரின் பெருமையை நமது பாரம்பரிய கலைகளின் மூலம் தாயகம் மட்டுமல்லாது உலகம் முழுமைக்கும் எடுத்துச் செல்லும் தமிழ் மண்ணிசை குழுவினரான வேல்முருகன் மற்றும் அவரது தோழர்களையும் கலையே வாழ்வாகவும் கலைப்பணியே தொழிலாகவும் கொண்டு தமிழிசையில் நமது மண்ணிசையில் தனக்கென தனி முத்திரை பதித்து தமிழ் மண்ணிசை குழுவினை சிறப்புற வழிநடத்தி செல்லும் நண்பர் வேல்முருகன் அவர்களை வருக வருக என பொங்கு தமிழ் மன்றத்தின் சார்பிலும் குவைத் வாழ் தமிழர்களின் சார்பிலும் வரவேற்று மகிழ்கின்றோம். தனது உடையிலும் புறத்தோற்றத்திலும் மாற்றம் கண்டாலும் தமிழின் மீதான தமிழரின் கலைகள் மீதான இலக்கியத்திலும் தீரா காதலுடன் கிடைக்கும் வாய்ப்புகளில் அதன் உயர்ச்சியை கருதி உழைத்துக் கொண்டிருப்பவரும் தாம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு பொறியாளர் குழுமம் ஆண்டு விழாவிற்கென அழைத்து வந்த விருந்தினர்களை நமது வேண்டுகோளை ஏற்று நிபந்தனையற்ற வகையில் முழு ஒத்துழைப்பையும் நல்கி இச்சிறப்புற விழா நடைபெற பெரிதும் காரணமான தமிழ்நாடு பொறியாளர் குழுமத்தின் செயலாளர் அன்பிற்கினிய நண்பர் ஜெயக்குமார் அவர்களையும் அவ்வமைப்பின் தலைவர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் பொங்கு தமிழ் மன்றம் நன்றி கடந்த வணக்கத்தோடு வரவேற்கின்றது. உடல் உழைப்பினை நல்கினாலும் உள்ளத்தால் பெரிதும் விரும்பி இவ்விழா சிறப்புற நடைபெற உதவிய எமது கொடை உள்ளங்கள் தமிழ் திரு சித்திக் சுப்ரீம் கார்கோ அவர்கள், LIC கருணாநிதி, விஜய் வீரா சுனோகம் ஆகியோரையும் வணங்கி வரவேற்கின்றோம். பொங்கு தமிழ் மன்றத்தின் அனைத்து செயற்பாடுகளிலும் மகிழ்ச்சி கொண்டு அதன் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு நமது மன்றத்திற்கு அரிய ஆலோசனைகளை வழங்கி தன்னலமற்ற தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் ஐயா பொறியாளர் லட்சுமி நாராயணன் அவர்களையும், நாகா அவர்களையும், ராம்ராஜ் அவர்களையும், செந்தமிழரசு அவர்களையும், செல்வரங்கன், பாலிவுட் உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர்களையும் பொங்கு தமிழ் மன்றத்தின் சார்பில் வரவேற்று மகிழ்கின்றோம். இச்சீரிய விழாவிற்கு எமது அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்து எம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஐயா மருத்துவர் ரவி அவர்களையும் ஏனைய நண்பர்களையும் பொங்கு தமிழ் மன்றத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். மலர்ந்த முகம், தன்மையான உரையாடல், கடின உழைப்புடன் தாம் எடுத்த செயல்களை சுறுசுறுப்புடன் செய்து தமது வெற்றியை விட இது போன்ற விழாக்கள் வெற்றி பெற பெரிதும் காரணமாக இருக்கும் உதயன்
உதயம் ஜெயபாலன் அவர்களையும் அவருக்கு சற்றும் குறையாமல் தமிழ்ச்சுவையோடு அறுசுவையை அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் உதயம் நிறுவன ஊழியர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மாபெரும் அரங்கத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களின் வெற்றியினை அதற்கென உழைத்துக் கொண்டிருக்கும் எம் போன்றோர் காண்பது ஒரு சிறிய அறையில் இருந்துதான். அந்த வாய்ப்பினை எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வழங்கி கொண்டிருக்கும் ஜெஸ்ஸி நிறுவனத்தின் வீடியோ தொழிலாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். குவைத்திலே தமிழ் தோழமை அமைப்புகளைச் சேர்ந்த ஐயா சேது, செல்லதுரை தமிழ்ச்சங்கம், செல்லப்பெருமாள், அன்பரசன், இளங்கோ, அரவணைப்பு இளங்கோ அவர்களையும் மனதார வரவேற்று மகிழ்கின்றோம். தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் பண்பாட்டு பரவலாக்கம், தமிழர் கலை இலக்கிய உயர்ச்சி என சீர்மிகு திட்டங்களையும் குறிக்கோள்களையும் கொண்டு செயல்படும் பொங்கு தமிழ் மன்றத்தில் விருப்போடு இணைந்து எமக்கெல்லாம் பெரும் ஊக்கம் அளித்து எம்மோடு இணைந்து செயலாற்றும் பொங்கு தமிழ் மன்ற உறுப்பினர்களை இக்கலையுறவு நிகழ்ச்சி குழுவின் சார்பில் வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். குவைத்தில் முற்றிலும் புதிய ஒரு நிகழ்வாக தாயகத்தின் நிகழ்வுகளையும் நமது கனவுகளையும் கண்முன்னே நிகழ்த்தும் இக்கலையுறவு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மிக்க அன்போடு வருக என வரவேற்கின்றோம். இது போன்ற நிகழ்ச்சிகளின் வெற்றியின் தொடக்கம் என்பது நிரம்பி வழியும் அரங்கமே ஆகும். அதனை மெய்ப்பித்துள்ள தாங்கள் அதனை முழு வெற்றியாக மாற்றிடும் வகையில் தங்களின் ஒத்துழைப்பினை நல்கி கலைஞர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி இந்த விழாவினை வெற்றி பெற வேண்டுமென்ற கோரிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு தமிழ்நாடன் அவர்களே, உங்களுடைய ஆர்வம் புரிகிறது. இந்த கிராமிய இசை அப்படியே உங்கள் கண் முன்னால் நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நிறுத்த வந்திருக்கிறார் திரு வேல்முருகன் அவர்கள். யார் இந்த வேல்முருகன்? அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். அவரை பற்றி அறிமுகம் செய்ய திருமதி பொன்னிராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தாயே தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். என் தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கு என் மாலை வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமை நமக்குண்டு. அப்படிப்பட்ட தமிழனின் கலை என்பது மன உணர்வுகளின் வெளிப்பாடு. குறிப்பாக நாட்டுப்புற கலைகள் நமது மண்ணோடும் நம்மோடும் தொடர்புடையவை. நமது பாரம்பரியத்தையும் அடி ஆழத்து வேர்களையும் பிரதிபலிப்பவை. கலை சமூக வளர்ச்சிக்கு மட்டுமா, மன எழுச்சிக்கும் சிறந்த கருவி. தமிழன் பசிக்காக மட்டுமே உழைத்து வாழாமல் கலைக்காகவும் வாழ்ந்திருக்கிறான். கற்கால பதிவுகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சிதைந்து விடவில்லை. பொற்கால சுவடுகளாய் உருமாறி இருக்கிறது. நம் மூத்தோர்களின் உணர்வுகளையும் உணர்வின் வெளிப்பாடுகளையும் யாரால் மறைக்க முடியும்? சூரியனை கைகொண்டு மறைப்பது போல நம் முன்னோர்களின் நம்பிக்கைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், இவைகள்தான் நாட்டுப்புற கலைகள். இத்தகைய நாட்டுப்புற கலைகளை நம்மிடையே வழங்க வந்திருக்கும் மதுர குலுங்க புகழ் திரு வேல்முருகன் அவர்களை இந்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். திரு வேல்முருகனை பற்றிய அறிமுகம் உங்களுக்கெல்லாம் தேவையாக இருக்காது என்று எனக்கு தெரியும். இருப்பினும் விருந்தினரை பற்றி அறிமுகம் செய்வது நமது மரபு. இவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திற்கு அருகிலுள்ள முடுனை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். 13 வயதில் இருந்தே நாட்டுப்புற பாடல்களை பாடிக்கொண்டிருப்பவர். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் பயின்று DME, DMT என்ற 2 பட்டய படிப்புகளை பெற்றிருக்கிறார். இவரது தாய்மொழி தமிழ். இவர் மதுர குலுங்க என்ற சுப்பிரமணியபுரம் பாடல் மூலம்தான் தமிழ் திரையுலகில் முதலில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக நாடோடிகள் என்ற படத்தில் ஆடுங்கடா என்ற பாடல்தான் இவரை புகழ் ஏணியில் ஏற்றியது. திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் முதலாக இவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தினார்.
இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழிகளில் திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். 100 படங்களுக்கு மேல் பாடல்கள் பாடியிருக்கிறார். சென்னை சங்கமம், செம்மொழி மாநாடு ஆகியவற்றிலும் பாடல்கள் பாடியிருக்கிறார். மாநில அளவிலான நேரு யுகேந்திரா, கண்ணதாசன் விருது, எம்ஜிஆர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார். ராணுவ வீரர்களுக்காக இவர் பாடிய பாடலை சிறந்த பாடலாக நமது முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டி பரிசினை வழங்கியிருக்கிறார். ரேடியோ மிர்ச்சி, விஜய் டிவி ஆகிய 2ம் இணைந்து மண்ணின் குரல் 2010ற்கான சிறந்த விருதினை இவருக்கு அளித்திருக்கிறது. 2010ற்கான பிலிம்பேர் அவார்டு இவருக்கு சிறந்த கிராமிய இசை பாடகருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தாய்ப்பாசம் என்ற குறுந்தகடு ஒன்றை வெளியிட்டுள்ளார். விரைவில் குழந்தைகளுக்கான குழந்தைகள் பாடல் என்ற குறுந்தகடை வெளியிட இருக்கிறார். இவர் ஐயனார், ஆடுகளம், வெடிகுண்டு முருகேசன், மகிழ்ச்சி, தம்பிக்கோட்டை, குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும் போன்ற படங்களில் பல பாடல்கள் பாடியுள்ளார். இவரது மனைவி திருமதி கலா. இவர் ஒரு பரதநாட்டிய கலைஞர். இவர் MA MPhil பட்டம் பெற்றவர். இவர்களது திருமணம் ஒரு காதல் திருமணம். இவர்கள் இருவரும் இணைந்து திருமணத்திற்கு பிறகு நமது குவைத்திற்கு இப்பொழுதுதான் முதலாக வந்துள்ளார்கள். இன்று நமக்காக நம்மிடையே நம்முடைய நாட்டுப்புற கலைகளை நமக்கு வழங்க வந்திருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து அனைவரும் அவருக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் நல்கி அவரை சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு விரும்பி அவரை இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக பணிவன்புடன் வருக வருக என வரவேற்று இந்த மேடையை அவரிடம் அளிக்கிறேன். நன்றி.
எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2011. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ஆனா சத்தம் கம்மியா இருக்கு. பத்தல, யாருமே கை தட்ட மாட்டேங்கிறீங்க. ஆனா 2 கை தட்டினா என்ன ஒரு நம்ம உடல்ல ஒரு நடக்கிற ஒரு விஷயம்னா, இதய துடிப்பு வந்து நல்லாவே இருக்கும் 2 கை தட்டினா அப்படிங்கிறது டாக்டர் சொன்னது. அதனால நல்லாவே நீங்க கை தட்டலாம். இந்த முதலாவதாக கோயத் நம்மளுடைய தமிழ் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு தந்த நம்மளுடைய பொங்கு தமிழ் அதனுடைய தமிழ்நாடன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களது பணிவான அன்பான வணக்கத்தை இந்த மாலை நேரத்திலே உங்களிடத்திலே சமர்ப்பித்து, எங்களது கிராமிய இசையை வந்து உங்கள் மத்தியில் ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் நல்ல மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாட நீங்க எல்லாம் நல்ல ஆதரவு கொடுத்து உற்சாகம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒரு நாட்டினுடைய ஜீவன் எங்க இருக்குன்னா அதனுடைய கிராமங்கள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் தனக்கு தெரிந்த அந்த மக்களுடைய கலைகளை இன்னைக்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் எங்களது கிராமிய கலைகள், கிராமிய கலைஞர்கள் அத்துணை பேர்களும் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லா இடத்திலுமே சென்று நம்மளுடைய கலையையும் நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய நாகரிகத்தையும் எல்லா இடத்திலும் தெரியப்படுத்தி அதை வந்து கண்டுகளிக்க நேர்த்தியாக இருக்கும் நம்மளுடைய முன்னோரிலிருந்து இதுவரைக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக ஒரு பறை பாடல் ஒன்று உங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். குத்த வச்சி கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். அந்த உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கும் தான் வணக்கம். நாம் பறை கொட்ட தோளு தந்த அந்த மாட்டுக்கும் தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பூ பறிக்கேன் தங்கத்துக்கு ஏமச்சிருக்கு ஏமால காரம் கடந்து மாமா மரட்டி வந்த மஞ்சிய தரட்டி வந்த செலிக்கு என் தங்கத்துக்கு ஏன் ஆனந்துக்கு பிடிக்கும் ஒண்ணு ஆலமார ஒந்துக்குள்ள ஆடியில பிடிச்ச கிளி பாதியிலே வந்துடுச்சே ஏ வச்ச கிளி அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி நான செத்த கிளி. தந்தன 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 தந்தன.
நன்றி. உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன வணக்க பாட்டுங்கிறதுக்காக நிறைய இருக்குது. யார் பேரையாவது விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எழுதி வாங்கிட்டு வந்தேன். முதலாவதாக இங்கே வந்து எங்களுடைய கலைக்குழுவை வந்து நீங்கள் தான் வந்து நடத்தி எங்களுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை கலைஞர்களையும் நேற்று பார்த்துருந்தாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு திரைப்படத்துறையினுடைய பாதி பட்டாளங்களே நாங்கள் நேற்று இருந்திருந்தோம். எல்லாரும் அரவணைச்சி எங்களுக்கு நல்ல விதத்தில் வந்து எங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு சாப்பாடு அரவணைச்சிலேருந்து ரூம்லேருந்து எல்லாத்துலேயுமே, அதாவது தமிழர்களால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்த ஐயா செந்தமிழரசு சார் அவர்களுக்கும், ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், முத்துக்குமார் அவர்களுக்கும், தமிழ்நாடன் ஐயா அவர்களுக்கும், ராமராஜன் ஐயா அவர்களுக்கும், மணிவேலன் ஐயா அவர்களுக்கும், மருத்துவர் ரவி அவர்களுக்கும், ராமன் அவர்களுக்கும், சேது மாதவன் அவர்களுக்கும் எங்களது பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதலாவதாக பாடல் இருக்கு. அத்தபத்தரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் உன்னழகி அள்ளி வச்ச பேரழ நித்த நித்தம் ஒன்னப்பு நெஞ்சிக்குள்ள மோதுதடி நித்திரையும் போனதடி உன்னை செத்தனைக்க தோணுதடி நித்திரையும் போனதடி உன்னை செத்தனைக்க தோணுதடி அத்தபத்தரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு சித்திரையும் பிறந்துருச்சு சித்ரா பௌர்ணமி பார்க்க போறேன் சித்திரையும் பிறந்துருச்சு சித்ரா பௌர்ணமி பார்க்க போறேன் என் அக்கா பொண்ணே பொண்ணு பார்க்க வேண்டி வருவேன் ஆத்தா கிட்ட வேண்டி வருவேன் என் அக்கா பொண்ணே பொண்ணு பார்க்க வேண்டி வருவேன் ஆத்தா கிட்ட வேண்டி வருவேன் அத்தரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு மாரியாத்தாவ பார்க்க போறேன் ஆடியும் பிறந்துருச்சு மாரியாத்தாவ பார்க்க போறேன் அக்கா பொண்ணே கல்யாணம் பண்ண வேண்டி வருவேன் ஆத்தா கிட்ட வேண்டி வருவேன் அக்கா பொண்ணே கல்யாணம் பண்ண வேண்டி வருவேன் ஆத்தா கிட்ட வேண்டி வருவேன் அத்தபத்தரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு பார்க்க போறேன் பங்கிரி பிறந்துருச்சு நான் முருகனை பார்க்க போறேன் என் அக்கா பொண்ணு பார்க்க வேண்டி வருவேன்
அத்தா கிட்ட வேண்டி வருவேன் அக்கா பொண்ணு பார்க்க வேண்டி வருவேன் முருகன் கிட்ட வேண்டி வருவேன் அத்தபத்தரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு நித்தோ நித்தோ ஒன்ன புரிஞ்சிக்குள்ள மோதுதடி சித்திரையும் போனதடி ஒன்னக தனக்க தோணுதடி சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து உங்களுக்காக கல்லு மலை மேல கல்லுரட்டி அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதே பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மனக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து கல்ல வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து கல்ல மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுது பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மனக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்ல வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமிய கும்பிடுக பூமி விளையாப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமிய கும்பிடுக பூமி விளையாப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்ல ஊர விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்ல ஊர விளக்கு இந்த மண்ணு மனக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து செல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்ல மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுது பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மனக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து செல்ல வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்ல போடு ரன்னாரே 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 நன்றி நன்றி. அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பாட்டு. என்னுடைய அத்தை பொண்ணுக்கு நிறைய என்னென்னவோ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். இங்க வந்து எது வாங்கி கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு மஞ்சள் இருந்தா மட்டும் போதுமாமா, மற்றதெல்லாம் தானா வரும் அப்படின்ட்டாங்க. என் கூட விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா வந்து பாட வராங்க. அவங்கள கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க.
சேலதார மல்லேசியா சென்றுதார மச்சான கட்டி கடி ஆத்தாடி நெஞ்சில் நிக்காம சுத்துதடி காத்தாடி மஞ்சள் செஞ்ச கயிறு போதும் மாமாவே எனக்கு மற்றதெல்லாம் தேடி வரும் தானாவே அடி சக்கரையா பேசி என்ன சாக்கிற ஒரு சம்மதத்தை சொல்லி என்ன மயக்கிற உன்னோட நினப்பு என்னோட பொழப்பு கல்யாண தேதிய நீ சொல்லி அனுப்பு ஒன்ன விட்டா யாரு எனக்கு ஆண்ட வந்தா போட்ட கணக்கு ஒன்ன விட்டா யாரு எனக்கு அந்த ஆண்ட வந்தா போட்ட கணக்கு சிங்கப்பூர் சேலதார மல்லேசியா சென்றுதார மச்சான கட்டி கடி ஆத்தாடி நெஞ்சில் நிக்காம சுத்துதடி காத்தாடி குழி ரெண்டுலயும் பல்லாங்குழி ஆடட்டா திண்ணையாட்டம் இருக்கும் முதுகில் துண்ட போட்டு தூங்கட்ட கருத்த மச்சா உங்காலர கண்ணில் மையா பூசட்டா கோளார பேசுற கொண்ட விசிறு வீசுற முந்தான வாசனைய முக்குள்ள தான் ஏத்துற கட்டிருந்த வெள்ளமா உள்ள என்ன இழுக்கிற கட்டி வச்ச மனசத்தான் கண்ணால நீ சிங்கப்பூர் சேலதார மலேசியா சென்றுதார மச்சான கட்டி கடி ஆத்தாடி நெஞ்சில் நிக்காம சுத்துதடி காத்தாடி உலக்க போல உடம்ப கொண்டு முன்னும் பின்னும் தள்ளாத முனியடிச்சா மூக்காயு போல் முன்ன வந்து துள்ளாத கருக்கருவா கண்ணாததா என்ன குத்தி கொள்ளாத முன்னால சொப்பனோ கண்ணில் ரொம்பி வழியுது தன்னால நெஞ்சுதான் தண்ணி பாம்பா நெளியுது அண்ணால ஓமகம் ஆகாயத்துல தெரியுது என்னாடி அதிசயம் பாவத்தாகி இனிக்குது சிங்கப்பூர் சேலதார மலேசியா சென்றுதார மச்சான கட்டி கடி ஆத்தாடி நெஞ்சில் நிக்காம சுத்துதடி ஆத்தாடி சேல வேணா சென்று வேணா நக நட்டு ஒண்ணு வேணா மஞ்சள் கயிறு போதும் மாமாவே எனக்கு மத்ததெல்லாம் தேடி வரும் தானாவே அடி சக்கரையா பேசி என்ன சாக்கிற ஒரு சம்மதத்தை சொல்லி என்ன மயக்கிற உன்னோட நினப்பு என்னோட பொழப்பு கல்யாண தேதிய நீ சொல்லி அனுப்பு ஒன்ன விட்டா யாரு எனக்கு அந்த ஆண்டவன் தான் போட்டே கணக்கு உன்னை விட்டா யாரு எனக்கு இது ஆண்டவன் தான் போட்ட கணக்கு உன்னை விட்டா யாரு எனக்கு இது ஆண்டவன் தான் போட்ட கணக்கு உன்னை விட்டா யாரு எனக்கு இது ஆண்டவன் தான் போட்ட கணக்கு உன்னை விட்டா யாரு எனக்கு இது ஆண்டவன் தான் போட்ட கணக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஆனா இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி பாட்டும் நீங்க கண்டிப்பா பாடணும். எத்தனை தடவை நாங்க கேட்டாலும் அப்படின்னு வந்த உடனே தமிழ்நாடு ஐயா சொல்லிட்டாங்க. அதனால ஒரு பெண் வந்து அப்பா இல்லாத பொண்ணு, அம்மா வந்து பணக்காரங்க வீட்டில் வீடு தொடச்சி அந்த வேலையை வச்சு அதில் வருமானத்தை வச்சு தான் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அனுப்பணும் காசெல்லாம். அந்த காசை வச்சு தான் அந்த பொண்ணு படிக்கணும். இந்த பாடல் உங்களுக்காக இப்பொழுது. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் கிடக்கிறேன், அம்மா உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம்,
ஏதோ நானும் கிடக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நானும் கிடக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் பள்ளிக்கூட சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே பள்ளிக்கூட சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே அம்மா எந்த பானையில் சமைக்கிறீங்கன்னு எழுதுங்க அம்மா எந்த பானையில் சமைக்கிறீங்கன்னு எழுதுங்க புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே நீங்க பாத்திரம் தேச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா நீங்க பாத்திரம் தேச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியா தினமும் அடிக்கிறார் புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியா தினமும் அடிக்கிறார் வாங்கி கொடுத்த பேனவும் உடஞ்சி ஏறவள் வாங்கி எழுதுறேன் வாங்கி கொடுத்த பேனவும் உடஞ்சி ஏறவள் வாங்கி எழுதுறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலும் தான் செய்யறாங்க கிழிஞ்ச சட்டக்காரின்னு என்ன கிண்டலும் தான் செய்யறாங்க ஏன் மனசு தாங்காம நான் அழுகிறேன் இப்ப ஏன் மனசு தாங்காம நான் அழுகிறேன் பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல எல்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்க்கலையா பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்க விரும்பல நீங்க பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா நீங்க பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா புத்தக நோட்டு வாங்குறன்னு பாத்தியா தினமும் அடிக்கிறார் புத்தக நோட்டு வாங்குறன்னு பாத்தியா தினமும் அடிக்கிறார் வாங்கி கொடுத்த பேனவும் உடஞ்சி ஏறவள் வாங்கி எழுதுறேன் வாங்கி கொடுத்த பேனவும் உடஞ்சி ஏறவள் வாங்கி எழுதுறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கீழாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா கீழாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா கருநாகம் வெடுப்புலதான் இருக்குது அங்கு கருநாகம் வெடுப்புலதான் இருக்குது மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சி போடம்மா மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சி போடம்மா மேற்குத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிடும் மேற்குத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிடும் பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்த போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்து போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. நன்றி. மண்ணு மணக்குதடி
மழை காத்தும் வீசுதடியே நம்ம ஊரும் செழிக்குமடி ஏ சாமிக்கு பொங்க வைப்போம் ஏ மண்ணே மணக்குதடி அழகா தூவிசுதடி மண்ணே மணக்குதடி மழகா தூவிசுதடி நம்ம ஊரும் செழிக்குமடி பொங்க வைப்போம் வாருங்கடி என் சாமிக்கு பொங்க வைப்போம் வாருங்கடி ஒரு மண்ணே மணக்குதடி மழகா தூவிசுதடி நம்ம ஊரும் செழிக்குமடி பொங்க வைப்போம் வாருங்கடி என் சாமிக்கு பொங்க வைப்போம் வாருங்கடி வண்ண வண்ண பூக்கள் ஒரு மாலையாகுது வண்ண தமிழ் மெட்டுதானே வாழ்த்து கூறுது என்ன என்ன இருக்குதுங்க இன்ப நாளிலே நம்ம இதயம் எல்லாம் மகிழுதுங்க ஏழ மனதிலே தமிழ் மக்கள் பண்பாடு பூத்து கொழுங்குது தமிழ் மக்கள் பண்பாடு பூத்து கொழுங்குது நம்ம தமிழ் மண்ணில் வாசம் இங்கு கமகமக்குது நம்ம தமிழ் மண்ணில் வாசம் இங்கு கமகமக்குது லாலங்கடி எல்லாலங்கடி எல்லாலங்கடியோ ஒரு லாலங்கடி 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 லாலங்கடியோ ஒரு லாலங்கடியோ மண்ணு மணக்குதடி மழகாதோ வீசுதடி பட்ட பாடு வெற்றி 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 என்று குரல் கொடுத்தோமே ஆமா குரல் கொடுத்தோமே ஏழை பட்ட பாடு வெற்றி என்று சொல்லி வெற்றி வேர்வு சிந்திதானே வெற்றி என்றமே தமிழ் மக்கள் பண்பாடு பூத்து கொழுங்குது தமிழ் மக்கள் பண்பாடு பூத்து கொழுங்குது நம்ம தமிழ் மண்ணில் வாசம் இங்கு கமகமக்குது நம்ம தமிழ் மண்ணில் வாசம் இங்கு கமகமக்குது லாலங்கடி எல்லாலங்கடி எல்லாலங்கடியோ ஒரு லாலங்கடி எல்லாலங்கடி எல்லாலங்கடியோ லாலங்கடி எல்லாலங்கடி எல்லாலங்கடியோ ஒரு லாலங்கடி எல்லாலங்கடி எல்லாலங்கடியோ மண்ணு மண்ணு மணக்குதடி மழை காத்தும் வீசுதடி நம்ம ஊரும் செழிக்குமடி பொங்க வைப்போம் வாருங்கடி என் சாமிக்கு பொங்க வைப்போம் வாருங்கடி ஒரு நானா நாரந்தானா நனரா நாரந்தானா நனரா நாரந்தானா நனரா நாரந்தானா நனரா சிறந்த நடனம் கரகம். அதாவது இது கரகத்திலேயே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு நடனம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு பார்த்து ரொம்ப ரசிக்க போறீங்க. உண்மையிலேயே இந்த கரகம் வந்து எப்படி உருவானதுன்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னுடைய சின்ன ஒரு அறிவுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன். நம்மளுடைய கிராமத்திலலாம் வந்துட்டு கோயிலினுடைய அந்த பூசாரி அவங்க வந்து அப்ப அவர் வந்து ஒரு 30 நாள் விரதம் இருப்பாரு. விரதம் இருந்து அந்த கரகத்தை திரும்ப தலையில வச்சு ஒவ்வொரு வீதியிலையும் வந்து வருவாங்க. அப்ப நம்ம வீட்டில் எல்லாரும் கற்பூரம் ஏற்றி தேங்காய் வச்சு அவர் காலில் அந்த தண்ணி ஊற்றி கும்பிட்டுட்டு நம்ம நவதானியம் கொஞ்சம் அள்ளி அந்த கரகத்துல போடுவோம் கலசத்துல. அவர் அதே மாதிரி ஒரு ஒரு ஊரா போய் வந்து அந்த எல்லா நவதானியத்தையும் ஒரு தட்டில் போட்டு ஈரத்தை துணி தண்ணி போட்டு அது நல்லா என்ன ஆயிடுனாக்கா 3 நாள்ல வந்து முளைப்பாரியா நல்லா வளர்ந்துருக்கும். அது அந்த வருஷம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதோ
அப்பதான் அந்த வருஷத்துல வந்து வெள்ளாமை வந்து விளைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதிலிருந்து உருவாகி இன்னைக்கு வந்து ஆண்கள் ஆடின அந்த கரகம் இன்னைக்கு பெண்களும் எடுத்து ஆடி அதுல மக்கள் வியங்குற அளவுக்கு நல்லா அதிசயப்படுற அளவுக்கு நிறைய அந்த ஆட்டத்தில் எதெல்லாம் சிறப்பாக செய்து மக்களை மகிழ்விக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்விக்க எங்களுடைய கோமதி ஜெய்சங்கர் அவர்கள் வருகிறாங்க. அவங்கள கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.